Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம next set of questions பார்க்கலாம். Question number 51. Gain crossover frequency is the one at which modulus of g of j omega h of j omega is. ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சியோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜென்ரலாக இந்த கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, இட் இஸ் the frequency at which magnitude of g of s is equal to 1. அதாவது modulus of g of j omega h of j omega at omega is equal to omega c. அதாவது gain crossover frequencyல நமக்கு இந்த magnitude உடைய value 1 அப்படிங்கிறது தான் இதனுடைய definition. நமக்கு questionல இந்த direct value தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1 அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு ஏல தான் இருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 52. The pole factor 1 divided by 1 plus j omega t has a slope of. So generally நம்ம n poles அப்படின்றதுக்கு consider பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா n poles நம்ம 1 by 1 plus s into tau power n அப்படின்னு நம்ம denote பண்ணிக்கலாம். So இதுக்கு ஈக்குவலண்டான slope வேல்யூவா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா slope is equal to minus 20 into n அப்படின்னு நமக்கு கிடைக்கும் in terms of dB per decade. And அதே மாதிரி இதனுடைய phase வேல்யூவா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா minus 90 degree into n. ஸோ இந்த n வேல்யூவை பொறுத்து நம்ம இதில் ரீப்ளேஸ் பண்ணணும். நமக்கு இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 by 1 plus j omega t, அதாவது ஒரே ஒரு போல் இருக்கிறதா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ n வேல்யூ நமக்கு இங்கே 1 அப்படின்னு இருக்கு. ஸோ n வேல்யூ 1 அப்படிங்கும்போது இதனுடைய ஸ்லோப் வேல்யூவா நமக்கு என்ன கிடைக்கும் minus 20 into 1 which is equal to minus 20 dB per decade அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ கொஸ்டின்ல நமக்கு ஸ்லோப் வேல்யூவை தான் கேட்டிருக்காங்க. ஸோ minus 20 dB per decade அப்படிங்கிறது நமக்கு இந்த பி ஆப்ஷன்ல இருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 53. If the gain of open loop system is doubled, then the gain margin is. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ISRO எக்ஸாம் 2017ல ட்ரிபிள்இல கேட்டிருக்கிற ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கெயின் மார்ஜினுக்கும் ஜென்ரலாக கெயினுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த கெயின் மார்ஜின் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் த இன்வர்ஸ் வேல்யூ ஆஃப் gain. ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப். இன்வர்ஸாக இருக்கும்போது இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இது நமக்கு டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கெயின் வேல்யூவை வந்து நம்ம டபுள் பண்ணுறோம் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இங்கே நமக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ டபுள் டைம்ஸ் நம்ம இங்கே பண்ணும்போது இங்கே நமக்கு 1/2 டைம்ஸாக மாறும். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப். ஸோ இங்கே நம்ம கெயினை டபுள் பண்ணும்போது கெயின் மார்ஜின் நமக்கு என்னவா மாறும் அப்படின்னா ஹாஃபா நமக்கு குறையும். கொடுத்துருக்கிறதுல நமக்கு தேர்ட் ஆப்ஷன்ல தான் பிகம்ஸ் ஹாஃப் அப்படின்னு இருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 54. The term reset control refers to. ஸோ ஜென்ரலாக நம்ம இன்டெக்ரல் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நமக்கு கண்ட்ரோலருடைய அவுட்புட் வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மேக்னிடியூட் and the duration value of error அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்டே. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு இந்த அவுட்புட் எது வரைக்கும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இட் சேஞ்சஸ் till the error value is equal to 0. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும் அப்படின்னா இட் enables the integral action to eliminate offset error. ஸோ இந்த ஆஃப்செட் எரரை வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே எலிமினேட் பண்ணுறதுக்கான கான்செப்ட் தான் நடக்கும். ஸோ இதனால தான் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரீசெட் கண்ட்ரோலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் நமக்கு இன்டெக்ரல் கண்ட்ரோலரோட தான் மேட்ச் ஆகும். ஸோ இந்த பி ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 55. The resolution of potentiometer must be. ஸோ ஜென்ரலாக நம்ம பொட்டென்ஷியோமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ மேனுவலி அட்ஜஸ்டபிள் வேரியபிள் ரெசிஸ்டர்.
இதுல நமக்கு 3 டெர்மினல்ஸ் இருக்கும். இந்த 3 டெர்மினல்ஸ்ல 2 ends வந்து நமக்கு ஃபிக்ஸடா இருக்கும். அண்ட் ஒண்ணே ஒண்ணு தான் நம்மளால மூவ் பண்ண முடியும். ஸோ ஒன் மூவபிள் டெர்மினல் வந்து இருக்கும். அண்ட் இந்த மூவபிள் டெர்மினல் வந்து நமக்கு இங்க வைப்பரா ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் பொட்டன்ஷியோமீட்டருடைய கான்செப்ட். நெக்ஸ்ட் நம்ம ரெசல்யூஷன் தான் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரெசல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் பாசிபிள் சேஞ்ச் இன் தி ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோ. ஸோ இதை தான் வந்து நம்ம ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு ப்ரெசிஷனும் சரி அக்யூரசியும் சரி பெட்டரா இருக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த ரெசல்யூஷனுடைய வேல்யூ ரொம்ப ரொம்ப ஸ்மாலா இருக்கணும். ஸோ பெட்டர் ப்ரெசிஷன் அண்ட் அக்யூரசி கிடைக்கிறதுக்கு நம்ம ரெசல்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். நமக்கு கொஸ்டினில் வந்துட்டு இந்த ரெசல்யூஷன் வேல்யூ ஆஃப் பொட்டென்ஷியோமீட்டர் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ வெரி ஸ்மால் அப்படிங்கும்போது இதில் மினிமம் வேல்யூவாக நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 அப்படின்னு தான் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 56. State which one is not a generalized unity feedback control system component. ஸோ ஜென்ரலாக கண்ட்ரோல் சிஸ்டமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இதில் எரர் டிடெக்டர்ஸ் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இட் கேன் சென்ஸ் அண்ட் மெஷர் தி வேல்யூ ஆஃப் எரர். ஸோ இதுதான் இதனுடைய கான்செப்ட். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம இன்புட்டுக்கு ஃபீட்பேக் பண்ணுவோம். ஸோ ஃபீட்பேக் கனெக்ஷன் மூலமா இந்த அவுட்புட்டை எடுத்து நம்ம திருப்பியும் இன்புட்டுக்கு கொடுப்போம். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு டிசையர்ட் வேல்யூ ஒன்று இருக்கும். ஸோ அந்த டிசையர்ட் வேல்யூவும் இன்புட்டில் கிடைக்கிற இந்த வேல்யூவையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இதை தான் நம்ம எரர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டமாக தான் யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி நம்ம ஆம்ப்ளிஃபையர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலேயுமே நமக்கு வந்து ஃபீட்பேக் பாத் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்கா இல்லை நெகட்டிவ் ஃபீட்பேக்கா அப்படிங்கிறதுல நமக்கு 2 ஆப்ஷன் இங்கே இருக்கும். ஸோ ரெண்டுத்துல எது வேணால் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எரர் டிடெக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலேயுமே நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், யூனிட்டி ஃபீட்பேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ எரர் டிடெக்டர், ஆம்ப்ளிஃபையர் அண்ட் எரர் கரெக்டர் இது மூணுத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபீட்பேக் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட்லேருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. ரெக்டிஃபையரில் மட்டும்தான் நமக்கு இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஏன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விச் இஸ் நாட் அ ஜென்ரலைஸ்டு யூனிட்டி ஃபீட்பேக் கண்ட்ரோல் சிஸ்டம் காம்போனன்ட் அப்படின்றது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டர் இருக்கிறதுனால இந்த சி ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 57. The product of branch gains encountered in traversing the loop is. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷனில் லூப் கெயின், ஃபார்வர்ட் பாத் கெயின், பிரான்ச் கெயின் அண்ட் பாத் கெயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய டெஃபினிஷன்ஸை பார்த்துட்டு இந்த டெஃபினிஷன் நமக்கு இங்கே கொடுத்துருக்க கொஸ்டினில் இருக்க டெஃபினிஷனோட எதில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத் கெயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல எந்தெந்த பாத் இருக்கோ அந்த பாத்ல எல்லாத்துலேயுமே நம்ம கெயினை மல்டிப்ளை பண்ணுறது தான் நம்ம பாத் கெயின் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இங்கே ஒரு பாத் இருக்கும், இங்கே ஒரு பாத் இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் பிரான்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 நோட்ஸ்க்கு நடுவில் இங்கே நமக்கு என்ன கெயின் இருக்கோ இதை தான் நம்ம பிரான்ச் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்வர்ட் பாத் கெயின் அப்படின்னா இப்போ இதே நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இன்புட்ல இருந்து அவுட்புட்டை ரீச் ஆகுறதுக்கு ஃபார்வர்ட் பாத் எத்தனை அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இங்கே நமக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு வேல்யூ இருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த பிரான்ச்சை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளால அவுட்புட் ரீச் பண்ண முடியும். ஸோ இதில் இருக்க கெயின் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறது தான் வந்து ஃபார்வர்ட் பாத் கெயின். நெக்ஸ்ட் லூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இதுலேயே நம்ம ஒரு லூப் இப்படி ஆட் பண்ணும்போது இந்த லூப் வழியாக நமக்கு என்ன கெயின் வேல்யூ இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணுறது தான் லூப் கெயின். ஸோ இங்கே நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் பிரான்ச் கெயின்ஸ் என்கவுண்டர்ட் இன் டிராவர்சிங் த லூப் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த லூப்ல நமக்கு எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்கோ அதில் இருக்க கெயின் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ லூப்பை நம்ம டிராவர்ஸ் பண்ணுறதுனால இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லூப் கெயினோட டெஃபினேஷனோட தான் மேட்ச் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 58. Closed loop gain of system shown below is.
ஸோ இங்கே நமக்கு ஒரு பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதனுடைய க்ளோஸ்டு லூப் கெயின் என்ன அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். இங்கே நமக்கு என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிஸ்டம் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்கோட கனெக்ட் ஆகிருக்கும் போது கெயின் வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா g of s divided by 1 minus g of s into h of s அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூல நம்ம கிடைச்சிருக்க g of s and h of s சப்ஸ்டியூட் பண்ணலாம். g of s நமக்கு இங்க -2 அப்படின்னு இருக்கு. ஸோ -2 divided by 1 minus again g of s. ஸோ -2 h of s வேல்யூ 1 by 4. ஸோ அதையும் இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா -2 divided by 1 minus of minus plus 2 by 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா -2 divided by 3 by 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது -4 by 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் கொடுத்துருக்க இந்த சிஸ்டமுக்குரிய க்ளோஸ்டு லூப் கெயின் வேல்யூ. ஸோ -4 by 3 நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 59. For a given system, routes array is given below. The system is. So, இங்கே நமக்கு RH table கொடுத்திருக்காங்க. So, generally, RH criterion என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, first columnல இருக்கிற values எல்லாமே நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்கணும். இந்த கண்டிஷன்ல சிஸ்டம் வந்து நமக்கு ஸ்டேபிளா இருக்கும். ஸோ ஒருவேளை நமக்கு நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் காலம்ல எல்லாமே பாசிட்டிவா இல்லை அப்படிங்கும்போது நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும், which is equal to number of roots in RHS of S plane. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலா கான்செப்டே. ஸோ இப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலம்ல ஃபர்ஸ்ட் 3 வேல்யூஸ் பாசிட்டிவ்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் நமக்கு ஒரு சைன் சேஞ்ச் வந்து நடந்திருக்கு. அகெயின் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறதுனால செகண்ட் சைன் சேஞ்ச் வந்து இங்க நடந்திருக்கு. ஸோ எல்லா வேல்யூமே நமக்கு இங்க பாசிட்டிவா இல்லாததுனால இதுல செக் பண்ணும்போது நமக்கு நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் எவ்வளோ இருக்கு 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு 2 போல்ஸ் வந்து RHSல இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். which means கொடுத்திருக்க இந்த சிஸ்டம் வந்து it belongs to an unstable system. ஏன்னா நமக்கு ரூட்ஸ் வந்து ரைட் ஹாஃப் பிளேன்ல எக்ஸிஸ்ட் ஆகுது. எப்பவுமே ரைட் ஹாஃப்ல எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளா மாறிடும். ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பில தான் நமக்கு அன்ஸ்டேபிள் இருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 60. For 0 less than epsilon less than 1 by 2, omega r is equal to. So இங்க நம்ம in terms of natural frequencyல இந்த omega r வேல்யூவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா omega r is equal to omega n into square root of 1 minus 2 into epsilon square அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்ல நம்ம கால்குலேட் பண்ற நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து ஒமேகா ஆரை ரெப்ரசென்ட் பண்ற ஈக்குவேஷன். ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் டியோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ சி அண்ட் டிக்கு வந்து பெரிய சேஞ்சஸ் கிடையாது. ஜஸ்ட் இங்க நமக்கு கோஃபிஷியன்ட்ல 2 அப்படின்னு இங்க இருக்கு, இங்க இல்லை. ஸோ நம்ம கரெக்டா ஃபார்முலா தெரிஞ்சாதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளால சால்வ் பண்ண முடியும். Question number 61. The mapping that may be used to map low-pass analog filters into high-pass digital filters and high-pass analog filters into low-pass digital filters is. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனலாக்ல இருந்து டிஜிட்டல் ஃபில்டர்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அப்படி மேப் பண்ணும்போது என்ன டெக்னிக் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ ஜென்ரலாக நம்ம அனலாக் ஃபில்டர்ஸ்ல இருந்து டிஜிட்டல் ஃபில்டரை மேப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 அப்ரோச்சஸ் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து இம்பல்ஸ் இன்வேரியன்ஸ் மெத்தட் அண்ட் செகண்ட் வந்து பைலீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ இது 2 தான் இதுக்கான மெத்தட்ஸ். ஸோ இந்த பைலீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேப்பிங் வந்து நமக்கு எஸ் பிளேன்ல இருந்து ஜெட் பிளேன்ல வந்து மேப் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது எஸ் உடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 by ts into 1 minus z inverse divided by 1 plus z inverse அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுல டைம் பீரியட் வேல்யூவா நமக்கு ts is equal to 2 அப்படின்னு கிடைச்சது அப்படின்னா இந்த வேல்யூ நமக்கு
1 minus z inverse divided by 1 plus z inverse அப்படின்னு கிடைக்கும். இந்த கண்டிஷன்ல நமக்கு அனலாக் ஃபில்டர் வந்து டிஜிட்டல் ஃபில்டரா வந்து மேப் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் 1ஓட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 62. The transfer function of an unstable system is given by h of z is equal to 1 divided by 1 minus 1.5 z inverse minus 3 z power minus 2. The system may be stabilized using feedback system of the form g of z is equal to k into z power minus 2. The value of k is. ஸோ கொஸ்டின்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அன்ஸ்டேபிள் சிஸ்டம்க்குரிய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சிஸ்டம் வந்து நம்ம ஸ்டேபிளாக மாற்றுறதுக்கு நம்ம யூனிட்டி ஃபீட்பேக்காக யூஸ் பண்ணும்போது இந்த கே வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இந்த கே வேல்யூவை கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது கூட மேட்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளால சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதில் இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூரி ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறத தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரலாக நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ் டொமைனில் தான் வந்துட்டு ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்போம். ஸோ ஜெட் டொமைனாக இருக்கும்போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாகவே சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த ஜூரி ஸ்டெபிலிட்டி டெஸ்ட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அதாவது பி ஆஃப் ஜெட்டை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா a0 into z power n plus a1 into z power n minus 1 minus 1 till a n minus 1 z power 1 plus an அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மாடுலஸ் ஆஃப் ஏஎனோட வேல்யூ வந்து இட் ஷுட் பி லெஸ் தேன் a0. And second condition p of z value when z is equal to 1 அப்படிங்கும்போது it should be greater than 0வா நமக்கு இருக்கணும். Third condition p of z when z is equal to minus 1 அப்படிங்கும்போது it should be greater than 0 for n value as even and should be less than 0 for n value as odd. ஸோ இதுதான் நம்மளுடைய கண்டிஷன். இப்போ கொடுத்துருக்க இந்த டேட்டாஸை வச்சு இந்த கண்டிஷன்ஸை வச்சு நம்ம கே வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக நமக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 plus g of z into h of z is equal to 0. ஸோ இதில் g of z and h of z நமக்கு கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுத்தையும் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 plus k z power minus 2 divided by 1 plus 1.5 z power minus 1 minus 3 z power minus 2 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 1 minus 1.5 z power minus 1 plus k minus 3 into z power minus 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஸ்டெபிலிட்டி டெஸ்ட்ல பி ஆஃப் ஜெட் அப்படிங்கிற பொறுத்து தான் ஈக்குவேஷனை பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே இன்வர்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த ஜெட் இன்வர்ஸ்க்கு பதிலாக 1 by z and z power minus 2க்கு பதிலாக 1 by z ஸ்கொயர் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணி எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா பி ஆஃப் ஜெட் உடைய ஈக்குவேஷனை நமக்கு z ஸ்கொயர் மைனஸ் 1.5z பிளஸ் k மைனஸ் 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதையும் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா a0 is equal to 1 அப்படின்னு கிடைக்கும். a1 is equal to minus 1.5 and a2 is equal to k minus 3 அப்படின்னு நமக்கு coefficients of z value இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதில் நம்மளோட conditions of stability வச்சு செக் பண்ணலாம். first condition என்ன பார்த்தோம் அப்படின்னா modulus of an which is less than a0 அப்படின்னு பார்த்துருக்கோம். இங்கே நமக்கு an அப்படிங்கிறது greatest வேல்யூவா a2 அப்படின்னு தான் இருக்கு. ஸோ k minus 3 modulus should be less than a0 value modulus 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நமக்கு மாடுலஸை எடுத்தோம் அப்படின்னா k value is less than 4 அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கிடைச்சிருக்கு. செகண்டா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா p of z at z is equal to 1. ஸோ இந்த கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா p of 1 நம்ம calculate பண்ணணும், which is equal to 1 square minus 1.5 into 1 plus k minus 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it should be greater than 0வா நமக்கு இருக்கணும். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு 1 minus 1.5
plus k minus 3 is greater than 0 அப்படின்னு கிடைக்கும். From which k is greater than 3.5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேயோட ரேஞ்சா 3.5 லெஸ் தேன் கே லெஸ் தேன் 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நம்ம கே வேல்யூ மெயின்டைன் பண்ணும்போது தான் இங்கே கொடுத்துருக்க இந்த அன்ஸ்டேபிள் சிஸ்டம் வந்து நமக்கு ஸ்டேபிளாக மாறும். ஸோ இந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் டியோட மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 63. The derivative of signal x of t is shown below. ஸோ இங்கே நமக்கு y of t கொடுத்துருக்காங்க. அதாவது derivative of signal x of t அப்படிங்கும்போது y of t is equal to நமக்கு d by dt of x of t அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே கிராஃபிக்கலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த x of t சிக்னலுடைய எக்ஸ்பிரஷன் என்ன அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜென்ரலாக நம்ம ஒரு யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் u of t எடுத்துட்டு இதை நம்ம டிரைவ் பண்ணோம் அப்படின்னா அதாவது இதனுடைய ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு இம்பல்ஸ் ஃபங்க்ஷனாக நமக்கு கிடைக்கும். அண்ட் இதனுடைய மேக்னிடியூட் வேல்யூ எதுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்கும் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு த ஸ்டெப் வேல்யூ. ஸோ இதுதான் இதனுடைய கான்செப்டே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட்டு y of t சிக்னல்ல -3 அப்படிங்கிற இன்ஸ்டன்ட்ல மேக்னிடியூட் 1 அப்படின்னு மெயின்டைன் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி 3 அப்படிங்கிற வேல்யூல நமக்கு மேக்னிடியூட் 1 அப்படின்னு மெயின்டைன் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு ஈக்குவலண்டான ஸ்கெட்ச் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் -3 அப்படிங்கிற இன்ஸ்டன்ட்ல எடுத்துக்கணும். இந்த இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் நமக்கு இப்போ எப்படி மாறும் அப்படின்னா ஸ்டெப் ஃபங்க்ஷனாக மாறும். அண்ட் இதனுடைய மேக்னிடியூட் வேல்யூ எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவையும் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒரு இம்பல்ஸுக்கான ஸ்கெட்ச் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அண்ட் இதனுடைய மேக்னிடியூட் நமக்கு இங்கே -1 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த செகண்ட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்குரிய ஸ்டெப் ஃபங்க்ஷனை நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் அட் தி இன்ஸ்டன்ட் ஆஃப் 3 அண்ட் மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம எக்ஸ்பிரஷனாக ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டேர்முக்கு மைனஸ் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் ஆஃப் -t + 3 அப்படின்னு கிடைக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு சிக்னல் இப்படி இருக்கும்போது தான் நமக்கு t + 3 அப்படின்னு போடுவோம். இங்கே இன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு எப்படி கிடைக்கும் -t அண்ட் ரேஞ்ச் வந்து t is equal to -3 அப்படிங்கிற இன்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால மேக்னிடியூட் வேல்யூ -1. ஸோ -u of -t + 3 அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் கிராஃபுக்கு கிடைக்கும். அண்ட் அகெயின் இங்கே ஜீரோவில் மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த இன்ஸ்டன்ட்ல தான் சேஞ்ச் ஆகுது. எவ்வளோ மேக்னிடியூடுக்கு 1 அப்படிங்கிற மேக்னிடியூடுக்கு. ஸோ ப்ளஸ் 1 இன்டூ மேக்னிடியூட் வேல்யூ 1 அப்படிங்கிறதுனால 1 இன்டூ u of t -3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் x of t உடைய எக்ஸ்பிரஷன். ஸோ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா u of t -3 minus u of -t + 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு ஆப்ஷன் ஏ கூட மேட்ச் ஆயிருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 64. Signals x1 of t and x2 of t are band limited to 4 pi radians per second and 10 pi radians per second. The minimum sampling rate required for sampling signal x1 of 2t plus x2 of t by 2 is. So generally time domain ல நம்ம scaling பண்ணோம் அப்படின்னா இன் டைம் டொமைன் பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கேலிங் ஆப்ரேஷன் தான் நடக்கும். எந்த டொமைனில் ஃப்ரீக்வன்சி டொமைனில். அதாவது சிக்னல் வந்து நமக்கு ஒன்று கம்ப்ரெஸ் ஆகும் இல்லைன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம x1 of 2t அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சிக்னலுக்கான மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எஃப்எம் வேல்யூவும் என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 பை இன்டூ இங்கே 2 அப்படின்ட்டு இருக்கிறதுனால நமக்கு 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் which is equal to 8 pi அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி x2 of t by 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு கிடைச்சிருக்க எஃப்எம் வேல்யூ 10 pi அப்படின்னு இருக்கு. ஸோ 10 pi இன்டூ நமக்கு ஸ்கேலிங் வந்து 1/2ஆல் நடந்திருக்கு. ஸோ 1/2 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ 5 pi அப்படின்னு இங்கே கிடைக்கும். இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது மேக்ஸிமம் எங்கே இருக்கு அப்படின்னா 8 பைல தான் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி அதாவது எஃப்எஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் which is equal to twice the value of maximum frequency.
So 2 into FM value 8 pi. So 2 into 8 pi is equal to 16 pi radians per second அப்படின்னு நமக்கு minimum sampling rate கிடைக்கும். இந்த ஆன்சர் நமக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏ கூட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 65. The linear time invariant system h of t is equal to e power minus 4t plus e power 4t into u of t is. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து காசுலா ஸ்டேபிளா அப்படிங்கிறது தான் நமக்கு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெபிலிட்டியை செக் பண்ணுவோம். ஸோ எப்போ வந்து நம்ம சிஸ்டம் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா பவுண்டட் இன்புட்டை கொடுக்கும் போது நமக்கு பவுண்டட் அவுட்புட் கிடைக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்புட் பவுண்டடா எந்த ஒரு வேல்யூஸை கொடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு இங்கே ரெண்டுமே இ பவர் டேர்ம்ஸ் தான் வந்து இந்த யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் கூட மல்டிப்ளை ஆகுது. ஸோ இது ரெண்டுமே வந்து எக்ஸ்போனென்ஷியலி இன்க்ரீசிங் ஆர் எக்ஸ்போனென்ஷியலி டீகேயிங் சிக்னலாக தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நமக்கு பவுண்டட் அவுட்புட்டை கண்டிப்பாக இங்கே கொடுக்காது. ஸோ இன்புட் பவுண்டடாக நம்ம கொடுத்தாலும் அதாவது ஸ்டெப் ஃபங்க்ஷன் பவுண்டடாக இருந்துச்சுனாலும் நமக்கு இங்கே அவுட்புட் பவுண்டடாக இல்லாததுனால இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல, which means கொடுத்திருக்கிறது வந்து it belongs to an unstable system. நெக்ஸ்ட் அதே மாதிரி காசாலிட்டியை செக் பண்ணலாம். ஸோ காசாலிட்டியை செக் பண்ணுறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா for t less than 0 h of t should be equal to 0. ஸோ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் இங்கே இருக்கு. ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா it is equal to 1 for t greater than or equal to 0 and it is equal to 0 for t less than 0. ஸோ நமக்கு லெஸ் தேன் கண்டிஷனில் u of t 0 அப்படின்னு இருக்கு. ஸோ த்ரூ அவுட் இங்கே நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா when t is less than 0 நமக்கு h of t யோட வேல்யூவும் 0ன்னு தான் கிடைக்கும். ஸோ இந்த கண்டிஷன் இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கிறதுனால கொடுத்துருக்க இந்த சிஸ்டம் வந்து it belongs to a causal type. ஸோ காசல் அண்ட் அன்ஸ்டேபிள் அப்படிங்கிறது வந்து நமக்கு எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல தான் காசல் அண்ட் அன்ஸ்டேபிள் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 66. ஹால் எஃபெக்ட் மே பி யூஸ்டு டு. ஸோ ஜென்ரலா இந்த ஹால் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா if any semiconductor which is carrying a current I is placed in transverse magnetic field of V, then electric field E is induced in direction perpendicular to the current I and magnetic field B. ஸோ இதுதான் இந்த ஹால் எஃபெக்ட் உடைய கான்செப்டே. இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் பி யூஸ்ட் டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து கேரியர் கான்சன்ட்ரேஷன், செகண்ட் வந்து டைப் ஆஃப் செமிகண்டக்டர், தேர்ட் வந்து கண்டக்டிவிட்டி அண்ட் மொபிலிட்டி. ஸோ இது மூணு தான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். அண்ட் அதே மாதிரி இந்த ஹால் எஃபெக்ட் வந்து இட் கேனாட் பி யூஸ் டு ஃபைண்ட் அப்படின்ற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இதனுடைய நாட் அப்ளிகபிள் வேல்யூ. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல நமக்கு எங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த டைப் ஆஃப் செமிகண்டக்டர், கேரியர் கான்சென்ட்ரேஷன், கண்டக்டிவிட்டி அண்ட் மொபிலிட்டி அப்படின்னு இது எல்லாமே நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. ஸோ டில நமக்கு ஆல் தி அபவ் இருக்கிறதுனால இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 67. In the BJT symbol, the arrow in the emitter shows the direction of. ஸோ ஜென்ரலாக நம்ம பிஜேடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இந்த பி அப்படிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு பைபோலார். அதாவது நமக்கு கண்டக்ஷன் வந்து டூ ஆப்போசிட் கேரியர்ஸான ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ்னால நமக்கு இங்கே நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி ஜே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு தி ஜங்ஷன் பாயிண்ட்ஸ். இங்கே நமக்கு ரெண்டு பிஎன் ஜங்ஷன்ஸ் வந்து இருக்கும் பிட்வீன் எமிட்டர் அண்ட் பேஸ் அண்ட் அதே மாதிரி கலெக்டர் அண்ட் பேஸ். ஸோ இதுதான் இந்த பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டருடைய எக்ஸ்பான்ஷனே. அண்ட் இது யூஸ் பண்ணக்கூடிய ஆரோ வந்து நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னா இட் இண்டிகேட்ஸ் த பிஎன் ஜங்ஷன் பிட்வீன் பேஸ் அண்ட் எமிட்டர். ஸோ இது என்ன டைரக்ஷனை நமக்கு பாயிண்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா கரண்ட் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, டிராவல் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆரோ நமக்கு இண்டிகேட் பண்ணும். அதாவது டைரக்ஷன் ஆஃப் ஹோல்ஸை தான் நமக்கு இந்த ஆரோ மார்க் வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல டைரக்ஷன் ஆஃப் ஹோல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் ஏ கூட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 68.
the efficiency of full wave rectifier is. ஸோ நமக்கு எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் டிசி அவுட்புட் பவர் ஸோ பிடிசி டிவைடட் பை இன்புட் பவர் பிஏசி. ஸோ இதில் இந்த ரெண்டு வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா விடிசி ஸ்கொயர் டிவைடட் பை லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எல் டிவைடட் பை இன்புட் பவருடைய வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா பி ஆர்எம்எஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்எல் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை ஃபர்தராக இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2Vm divided by pi the whole square divided by Vm divided by root 2 whole square அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 81.2% அப்படின்னு நமக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ எப்போவுமே எஃபிஷியன்சி பர்சன்டேஜில் இருக்கிறதுனால 81.2% அப்படின்னு கிடைக்கும். கொடுத்துருக்க வேல்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா 81.2 நமக்கு ஆப்ஷன் ஏ கூட மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 69. The trivalent impurity is. ஸோ இங்கே நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி என்ன அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜென்ரலாக நம்ம ஒரு பியூர் டைப்பில் செமிகண்டக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது கூட ஒரு இம்பியூரிட்டியை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பி டைப் இல்லைன்னா என் டைப் செமிகண்டக்டரை நமக்கு கிடைக்கும். இது கூட நம்ம எப்போவுமே ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டியை ஆட் பண்ணும்போது தான் நமக்கு எக்ஸ்ட்ரின்சிக் டைப்பில் பி டைப் செமிகண்டக்டர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் என்னுடைய கான்செப்ட். ஸோ இதில் இந்த ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிஸாக என்னெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னா போரான், கேலியம் அண்ட் இண்டியம் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் இதனுடைய கான்செப்டே. நமக்கு வந்து ஆப்ரேஷன்லாம் எப்படி நடக்கும் அப்படின்றத கேட்கல. ஜஸ்ட்டு இதில் கொடுத்துருக்கிறதுல வந்து எது வந்து ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு போரான், கேலியம் அண்ட் இண்டியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் நமக்கு போரான் மட்டும்தான் ட்ரைவேலண்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Question number 70. The process of adding impurities to a pure semiconductor is called. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்லேயே வந்து நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஜென்ரலாக ஒரு பியூர் செமிகண்டக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு இம்பியூரிட்டிஸ் எதுவுமே இருக்காது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இம்பியூரிட்டிஸை நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா டு இன்க்ரீஸ் த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஸோ இந்த இம்பியூரிட்டிஸை ஆட் பண்ணக்கூடிய ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் டோப்பிங். ஸோ இந்த டோப்பிங்கில் நம்ம பி டைப் கூட ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டியை ஆட் பண்ணுவோம் அண்ட் அதே மாதிரி என் டைப் கூட பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டியை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக இருக்கிற கான்செப்டே. ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் இம்பியூரிட்டிஸ் தான் என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆடிங் இம்பியூரிட்டிஸ் டு பியூர் செமிகண்டக்டர் இஸ் கால்ட் டோப்பிங் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பி ஆப்ஷனில் தான் நமக்கு டோப்பிங் இருக்குது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு பார்த்து இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.